வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 9th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 14 ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட் அந்த லெசனுடைய ஃபுல் புக் பேக் எவாலுவேஷனுடைய ஆன்சரை இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால என்ன பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஈஸியா சார் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். Zinc plus 2 HCl gives zinc chloride plus dash gas வரும் கேட்டிருக்காங்க. ஏன்னா அப்வர்ட்ஸ் ஆரோல இருக்கு. கண்டிப்பா ஒரு மெட்டல் வந்து ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் வரும். ஆன்சர் ஹைட்ரஜன். செகண்ட் கொஸ்டின், ஆப்பிள் contains malic acid, orange contains answer ascorbic acid. Third question, acid in plants and animals are organic acids, whereas acids in rock minerals are dash inorganic acid. அவ்வளவுதான் ஆன்சர். Fourth one, acid turns blue litmus paper to dash. Answer red. Fifth question, since metal carbonate and metal bicarbonates are basic, they react with acids to give salt and water with the liberation of dash. ஒரு ஆசிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பனேட்டோ இல்ல பைகார்பனேட் சால்ட் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸை லிபரேட் பண்ணும். ஸோ ஆன்சர் வந்து CO2. சிக்ஸ்த் கொஸ்டின், த ஹைட்ரேட்டட் சால்ட் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் ஹேஸ் டேஷ் கலர். நமக்கு நல்லாவே தெரியும், ப்ளூ கலர். வாங்க ஆன்சர் பிரீஃப்லி உடைய ஆன்சர்ஸை நம்ம கீழே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிளாசிஃபை த வேரியஸ் டைப் ஆஃப் ஆசிட் பேஸ்ட் ஆன் தேர் சோர்சஸ். ஆர்கானிக் ஆசிட், இன்ஆர்கானிக் ஆசிட். ஆர்கானிக் ஆசிட் எதுல இருக்கும்? present in plants and animals. inorganic acid prepared from rocks and minerals. ஆர்கானிக் ஆசிட் எக்ஸாம்பிள் HCOOH ஃபார்மிக் ஆசிட், இன்னொன்று வந்து CH3COOH அசிட்டிக் ஆசிட். இன்ஆர்கானிக் ஆசிடுக்கு HCl, HNO3, H2SO4, அதாவது ஹைட்ரஜன் குளோரைடு, நைட்ரிக் ஆசிட், சல்ஃபரிக் ஆசிட். ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கேன் பாருங்க. செகண்ட் கொஸ்டின், ரைட் எனி 4 uses of acids. இது 4 மார்க்ல கேட்குறாங்க தங்கங்களா, ரொம்ப முக்கியம். சல்ஃபரிக் ஆசிட் இஸ் கால்டு கிங் ஆஃப் கெமிக்கல். இட் இஸ் யூஸ்டு இன் கார் பேட்டரிஸ். Hydrochloric acid is used as a cleansing agent in toilets. Nitric acid is used in the manufacturing of fertilizer. Carbonic acid is used in aerated drinks. Tartaric acid is a constituent of baking powder. நான் எக்ஸ்ட்ராவே ஒன்று எழுதியிருக்கேன், படிக்க தப்பு இல்லை, படிச்சுக்கோங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டின், give the significance of pH of soil in agriculture. அதில் பார்த்தீங்கன்னா சார் ஒரு சின்ன டேபிள் கொடுத்துருக்கேன். ஸோ இன் அக்ரிகல்ச்சர் த pH ஆஃப் சாயில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிட்ரஸ் ஆசிடுக்கு அல்கலின் சாயிலும், ரைஸுக்கு வந்து அசிடிக் சாயிலும், சுகர் கேனுக்கு வந்து நியூட்ரல் சாயில் இருக்கணும். ரொம்ப சிம்பிள்மா. ஃபோர்த் கொஸ்டின், வாட் ஆர் த வேரியஸ் யூசஸ் ஆஃப் அக்வா ரிஜியா. அக்வா ரிஜியா நம்ம ராயல் வாட்டர் சொல்லுவோம். இதோட யூசஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் யூஸ்டு சீஃப்லி டு டிசால்வ் மெட்டல்ஸ் சச் அஸ் கோல்ட் அண்ட் பிளாட்டினம். இட் இஸ் யூஸ்டு ஃபார் கிளீனிங் அண்ட் ரிஃபைனிங் கோல்டு. சரிங்களா? அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இந்த யூசஸ் கொஸ்டினுக்கு தனி கவனம் கொடுத்து படிங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆன்சர் பார்ப்போம். இட் இஸ் யூஸ்டு ஃபார் பிளாஸ்டரிங் போன்ஸ். இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் காஸ்ட் ஃபார் ஸ்டாச்சூஸ். அடுத்து பாருங்க, சிக்ஸ்த் கொஸ்டின், 2 acids A and B are given. Acid A gives 1 hydrogen ion per molecule of an atom in solution. Acid B gives 2 hydrogen ions per molecule of the acid in solution. First question, find out acid A and acid B. Second question, which acid is called the king of chemical? அப்ப ஆன்சர் நமக்கே தெரிஞ்சிச்சு, அது என்னது? சல்ஃபரிக் ஆசிட். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா, 2 ஆசிட் இருக்கு A B ன்னு. A சொல்யூஷன்ல 1 H+ மட்டும் தருது, B சொல்யூஷன்ல 2 H+ தருது. இங்க சார் ஆசிட் வந்து A வந்து HCl கொடுத்திருக்கேன். நீங்க HCl போட்டுக்கலாம், நைட்ரிக் ஆசிட் போட்டுக்கலாம், HNO3 போடுறது தப்பு கிடையாது. ஆனா B ல வந்து 2 H+ வரணும். நமக்கு நல்லா தெரிஞ்ச சல்ஃபரிக் ஆசிடே போட்டுக்கங்க. செகண்ட் ஆன்சர் அப்பவே சொல்லிட்டேன், சல்ஃபரிக் ஆசிட் தான் கிங் ஆஃப் கெமிக்கல். செவன்த் கொஸ்டின், டிஃபைன் அக்வா ரிஜியா. இப்போதான் மேல யூசஸ் பார்த்தோம். இப்போ டிஃபைன் அக்வா ரிஜியா கேட்டிருக்காங்க. எது சார் அக்வா ரிஜியா? இன் மிக்சர் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்பேர்ட் ஆப்டிமலி இன் மோலார் ரேஷியோ ஆஃப் 3:1. 3:1 ரேஷியோவில், அதாவது 3 பார்ட் வந்து HCl-ம் 1 பார்ட் நைட்ரிக் ஆசிடும் சேர்ந்ததான் வந்து என்னதுமா? அக்வா ரிஜியா. மறந்துடாதீங்க. அடுத்து கரெக்ட் மிஸ்டேக்ஸ். ஏ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? வாஷிங் சோடா இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கேக்ஸ் அண்ட் பிரெட் சாஃப்ட் ஸ்பாஞ்சி. வாஷிங் சோடா போடுவாங்க? இல்லை, என்ன போடுவாங்க? பேக்கிங் சோடா. அடுத்து பி, கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் இஸ் யூஸ்டு இன் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி ஃபார் ப்ளீச்சிங் கிளாத். கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் கிடையாது, என்னது? ப்ளீச்சிங் பவுடர். ரொம்ப சிம்பிள் யா. 9th கொஸ்டின், வாட் இஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்? கிவ் ஒன் எக்ஸாம்பிள். நம்ம 8th இருந்தே படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அது ஆசிட் ரியாக்ட் வித் பேசஸ் டு கிவ் சால்ட் அண்ட் வாட்டர். அதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் சார் கீழே கொடுத்துருக்கேன். HCl plus NaOH gives NaCl plus H2O. ஒரு சால்ட் கிடைச்சிருக்கு, ஒரு வாட்டர் கிடைச்சிருக்கு. ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் நோன் அஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஆன்சர் இன் டீடைல் ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்கேன். டிஃபரன்ஷியேட் ஹைட்ரேட் அண்ட் அன்ஹைட்ரேட் சால்ட் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஹைட்ரேட்டட் சால்ட்னா என்ன, அன்ஹைட்ரேட்டட் சால்ட்னா என்ன பாப்போம். ஹைட்ரேட்டட் சால்ட் நான் சொல்லியிருக்கேன், ஒரு டிஃபரன்ஸ் கொஸ்டின் படிக்கிறீங்க அப்படின்னா ஹெட்டிங் படிச்சு படிங்க, அப்பதான் மறக்காது. கண்டிப்பா எக்ஸாம்பிள் எழுதணும். அப்படிதான் சார் கொடுத்துருப்பேன் பாருங்க. ஹைட்ரேட்டட் சால்ட் கம்போஸ்ட் ஆஃப் வாட்டர் மாலிகுல். ஏன்னா ஹைட்ரேட் தண்ணி கண்டிப்பா இருக்கும். அன்ஹைட்ரேட்டட் சால்ட் நாட் கம்போஸ்ட் ஆஃப் வாட்டர் மாலிகுல்.
Hydrated salt, substance that contains water as a constituent. Unhydrated salt, substance that does not contain water as a constituent. Water இருக்காது. Hydrated salt known as hydrates. Unhydrated salt known as unhydrates. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க பாயிண்ட். எக்ஸாம்பிள் ஆஃப் ஹைட்ரேட் சால்ட் வந்து காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் டாட் வைக்கணும், மறந்துடாதீங்க. ப்ளஸ் போட்டால் அது ஆன்சர் கிடையாது. CuSO4.5H2O போடணும். அன்ஹைட்ரேட் சால்ட் எக்ஸாம்பிள் சோடியம் கொடுத்துருக்கேன், ரொம்ப சிம்பிளா இருக்குமா, படிச்சுக்கோங்க, ஒரு எழுதி பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், கிவ் த டெஸ்டஸ் டு ஐடென்டிஃபை ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். ஆசிட் அண்ட் பேஸ் ஐடென்டிஃபை பண்ண டெஸ்டஸ் சொல்லுறாங்க. ஸோ என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம், அது என்ன மாதிரி ஆசிட்ல என்ன கலர் கொடுக்கும், பேஸ்ல என்ன கிடைக்கும், டேபிள் போட்டாச்சு ஈஸியா. நீங்க ஸ்டேட்மெண்ட்டாக கூட எழுத தேவையில்ல, இந்த டேபிள் எழுதினாலே போதுமானது. லிட்மஸ்ல ஆசிட் என்ன பண்ணும், ப்ளூ டு ரெட்டா மாறும். பேஸ்ல வந்து என்ன ஆகும், ரெட் ப்ளூவா மாறும். இங்க நான் ஒரு கிண்ட் சொல்லி தரேன். லிட்மஸ் அதாவது ப்ளூ லிட்மஸ், அதாவது ஆசிட் ப்ளூ லிட்மஸ் ரெட்டா மாத்தும். ABR நான் வச்சுக்கோங்க, AB ஆசிட் ப்ளூவை ரெட்டா மாத்தும். அப்ப பேஸ் என்ன செய்யும், ரெட் ப்ளூவா மாக்கும். அப்படி அதுக்கு அப்படி மாற்றி சொல்லிக்க வேண்டியதான். அடுத்து பினாப்தில் இண்டிகேட்டர்ல ஆசிட் வந்து என்னவா இருக்கும்னா கலர்லெஸ்ஸா இருக்கும், பேஸ் வந்து பிங்க் கலர்ல இருக்கும். மெத்தில் ஆரஞ்சில் ஆசிட் வந்து பிங்க் கலர்ல இருக்கும், பேஸ்ல வந்து எல்லோவா இருக்கும். ரொம்ப சிம்பிள்மா. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ரைட் எனி 4 யூசஸ் ஆஃப் பேசஸ். மேல பார்த்தது ஆசிடோட யூசஸ், கீழே பார்க்க வந்து பேஸோட யூசஸ். ரெண்டு கொஸ்டின் ரொம்ப முக்கியம். சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்ட் இன் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் சோப். கால்சியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்ட் இன் ஒயிட் வாஷிங் ஆஃப் பில்டிங். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்ட் as a medicine for stomach disorder. அமோனியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்ட் டு ரிமூவ் grease stains from cloth. ரொம்ப சிம்பிள்மா. அது ஃபோர்த் கொஸ்டின், ரைட் எனி 5 யூசஸ் ஆஃப் சால்ட். இது 7 மார்க்லையும் கேட்குறாங்க, 5 மார்க்லையும் கேட்குறாங்க. நான் எல்லாத்துலையும் சிம்பிளான பாயிண்ட்ஸை கொடுத்துருக்கேன், வித் கெமிக்கல் சிம்பிளோட கெமிக்கல் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அதனால் அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. காமன் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து என்னன்னா சோடியம் குளோரைடு, அதுக்கு ஃபார்முலா NaCl. இட் இஸ் யூஸ்டு இன் அவர் டெய்லி ஃபுட் அண்ட் யூஸ்டு அஸ் எ ப்ரிசர்வேட்டிவ். ரொம்ப சிம்பிள். செகண்ட், வாஷிங் சோடா, சோடியம் கார்பனேட் Na2CO3. It is used in softening hot water. It is used in glass, soap and paper industries. அடுத்து பேக்கிங் சோடா, சோடியம் பைகார்பனேட் NaHCO3. It is used in soda acid fire extinguisher. Baking powder is used to make cakes and bread soft and spongy. It neutralizes excess acid in the stomach and provides relief. அடுத்து bleaching powder, calcium oxychloride CaOCl2. It is used as a disinfectant. It is used in textile industry for bleaching cotton and linen. Last one, plaster of Paris, calcium sulfate hemihydrate CaSO4.5H2O. It is used for plastering bones. It is used for making cast for statues. ரொம்ப சிம்பிள். ஃபிஃப்த் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதையும் 4 மார்க்ல கேட்குறாங்கம்மா, ரொம்ப சிம்பிள் கவனிங்க. Sulfuric acid is called the king of chemical. Why is it called so? Sulfuric acid is called a king of chemical because it is used in the preparation of many other compounds. It is used in car batteries also. ரொம்ப சிம்பிளா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.